ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சௌபாக்கியவதி ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. சீசன் 2க்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டை எதுக்காக சீசன் 1க்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் அந்த ட்ராமாவை எடுத்தேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக வியூஸ் ரொம்ப கம்மியாக வருதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே புருஷன் பொண்டாட்டி மச்சினிச்சி 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நைட் டைமில். அப்போ இவன் சொல்கிறான், நாளைக்கு வந்து எம்எல்ஏ வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை போஸ்ட்மான் பண்ண சொன்னேன். எனக்காக அவர் தள்ளி வச்சிருக்காரு. ஸோ நாளைக்கு நம்ம அந்த பார்ட்டிக்கு போயே ஆகணும். அதனால 2 பேரும் ஷார்ப்பாக 5 மணிக்கு கிளம்பி ரெடியாக இருங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு இவளுங்களும் சொல்லிடுறாளுங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுது. 5 மணிக்குள்ளேயே நம்ம ஹீரோயினி ரெடி ஆகிட்டா. இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளேயே வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்குதா, வந்து பார்த்தா புருஷன் மூட் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. சரி கிச்சனை போய் ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா பிளேட்ஸ் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு. அதையும் நம்ம ஹீரோயினி கழுவிக்கிட்டே இருக்கா. தங்கச்சிக்காரி ரெடியாகி வந்துட்டா. அக்கா நான் ரெடி ஆகிட்டேன், நீ எங்கக்கா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு தவளை வந்துருச்சு. அதை அப்படியே விட்டுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிருக்கும். ஆனால் இவ அதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்துனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன்னு சொல்லிட்டு உடச்சி போட்டுடுறா. வீடே அலங்கோலையா ஆக்கிடுறா கொஞ்ச நேரத்தில். என்னாச்சுடி எதுக்காக கத்துறேன்னு கேட்டால், அங்கே பாருக்கா தவளை வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அக்கா கறி தான் அந்த தவளையை கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டி விட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறா. அதுவும் போயிடுது. சரின்னு வீட்டோட நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. ஐயோ 5 மணி ஆயிடுச்சே, புருஷன் வேற வந்துருவானே, இந்த நேரத்தில் பார்த்தா இப்படி இருக்கே வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் ஹைலைட் என்னன்னா, தங்கச்சிக்காரி ஓடி ஆடி எல்லா திங்ஸையும் உடைச்சால, அதில் ஒரு திங்ஸாக ஒரு சிலை உடஞ்சிருச்சு. அந்த சிலை வந்து புருஷங்காரனுக்கு ரொம்ப பிடிச்ச சிலை போல். அவன் சொல்லியிருப்பான், இந்த வீட்டை நீ எப்படி பார்த்துக்கிறியோ அதை விட முக்கியமாக இந்த சிலையை நீ பத்திரமா பார்த்துக்கணுமா, ஏன்னா எனக்கு இந்த சிலை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ அந்த சிலையை சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அவன் வர்றதுக்குள்ளே எப்படியாவது வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றி எல்லா திங்ஸையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. தங்கச்சிக்காரிக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. எதுக்காக அக்கா இவ்வளோ பயப்படுறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. எதுக்காக ஏன் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கா, சீக்கிரமாக சுத்தமாக நடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 5 மணி ஆயிடுச்சு, அவர் வந்துருவாரு அப்படின்னு வேற பயப்படுறா. 5 மணி ஆனால் என்னக்கா, மாமா தானே, மாமா வந்தால் எதுவும் சொல்ல மாட்டாருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவரை பற்றி உனக்கு தெரியாது, சீக்கிரமாக பேசிகிட்டே இருக்காமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் தொடச்சிக்கிட்டே இருக்கா. இங்கே பார்த்தா இவனும் கார் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கான். டிரைவரை வேறு திட்டிக்கிட்டு இருக்கான். 5 மணிக்கு ஷார்ப்பாக போய் ஆகணும், 1 நிமிஷம் லேட் ஆச்சு, அப்புறம் அவனை கொண்டுடுவேன்னு வேற மாட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே எல்லா திங்ஸையும் பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் வீட்டை வேற துடைக்கணுமா, எப்படி இருக்கிற அந்த 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிப்பா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்து கரெக்டாக 5 மணியும் ஆயிடுது. ஐயோ மணி 5 ஆயிடுச்சு, வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோயினை முழிச்சுக்கிட்டு இருந்தால் கரெக்டாக அவனும் ஷார்ப்பாக 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா வீடு இருக்கிற நிலைமையை பார்த்து அவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதை விட கோவம் அவனுக்கு பிடிச்ச அந்த சிலை உடஞ்சி கிடக்குது. அதை யார் உடைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியே. அவளுக்கு அழுகையே வந்துடுது. புருஷங்காரன் என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. உடனே நார்மலாக வந்து, எதுக்காக பேபி நீ அழுதுட்டு இருக்க, அது ஒரு சாதாரண சிலை தானே, போனா போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் என்னாச்சு, எதுக்காக இந்த வீடு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தங்கச்சிக்காரியே சொல்றா, அது வந்து மாமா எனக்கு கொஞ்சம் தவளைனா பயம், அதனால தான் நான் தவளையை பார்த்து பயந்து இந்த திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டேன் மாமா, சாரி மாமா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அக்காவுக்கு காக்ரோச்னா பயம், உனக்கு தவளைனா பயமா, என்ன இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி இருக்கீங்க, சரி இப்போ எதுக்காக இவ்வளோ பயந்துட்டு இருக்காவோ அக்கா, இங்கே பாருமா ஜான்வி உன்னோட புடவைலாம் வேற அழுக்கா இருக்கு, நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நானும் உன் தங்கச்சி இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னது இது, இந்நேரம் இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கணுமே, ஆனால் இவன் நார்மலாக பிஹேவ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இவன் ரெடி ஆகிட்டு வந்துட்டான் போல். அக்காலும் தங்கச்சியும் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காளுங்க. அப்போ அந்த பக்கமாக போய் பார்க்குறான், வாசலில் நாயை கட்டி போட்டு வச்சிருந்தான்ல அந்த நாய் நிற்கிது. ஆனால் தவளை எப்படி உள்ளே வந்துச்சு நாய் இருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இதை நேராக நாய்கிட்டே போய் கேட்குறான், நீ இங்கே தானே இருந்த, அப்படி இருக்கும்போது அந்த தவளை எப்படி உள்ளே வந்துச்சு, உன்னோட டியூட்டியா பண்ணி கரெக்டாக பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ நாயை பாசத்தினாலாம் ஒன்றும் கட்டி போட்டு வச்சிடல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவன் கூட வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கட்டி போட்டு வச்சிருக்கான் போல. அப்புறம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் வேற கூப்பிடுறான். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. சரி இந்த நாய்க்கு எத்தனை வேளை சாப்பாடு போடுறீங்கன்னு கேட்டால் 5 வேளை சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ எத்தனை வேளை சாப்பிட்றேன்னு கேட்டால் நான் 3 வேளை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட வேலையை நீ கரெக்டாக பார்க்குற, 3 வேளை சாப்பிட்ற, நீயே உன் வேலை கரெக்டாக பார்க்குற அப்படின்னா, இந்த நாய்க்கு 5 வேளை சாப்பாடு போட்டுமே அதோட வேலையை அது கரெக்டாக பார்க்க மாட்டுது, இனிமேல் இதுக்கு 2 வேளை தான் சாப்பாடு போடணும், ஓகேவா, இதுதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற மாதிரி நாய்கிட்ட சொல்லிட்டு போகிறான். பாவம் நாயை கூட விட்டு வைக்க மாட்டானே இந்த சைக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி அந்த பார்ட்டிக்கும் எல்லாரும் வந்துடுறாங்க. தங்கச்சிக்காரியும் தான் கூட வந்திருக்கா. அங்கே போனால் அந்த எம்எல்ஏ இவங்க கிட்ட நார்மலாக பேசிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஜ்
ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா கப்புள்ஸும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. பொண்டாட்டியை இவனும் கூப்பிடுறான். அதுவும் எப்படி கீழே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கீழே முட்டி போட்டு உட்காந்து பொண்டாட்டியை கூப்பிடுறான். அவளும் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறா. அங்கே போய் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட் கப்புள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி டான்ஸ் ஆடுற சாக்கில் பொண்டாட்டி வந்து புருஷனை சைட் அடிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இவ்வளோ நேரம் இவன் நல்லவனா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அது இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால பார்த்துட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் தங்கச்சிக்காரையும் பார்த்துட்டு என்னோட அக்காவும் மாமாவும் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம், அவனோட அக்காவும் மாமாவும் ரொம்ப க்யூட்டு தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜான்வி கூட படித்த காலேஜ் ஃப்ரெண்ட் ஆயிவன். சஞ்சய் எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னையும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உன்னோட அக்காவும் மாமாவும் அது பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்போ திரும்பவும் அந்த எம்எல்ஏ ஸ்டேஜில் போய் ஏறி நின்றுக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அழகான பொண்ணு பாட போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, விராஜ் டோப்ரியாலோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை என்னோட மனைவிக்கெலாம் பாட தெரியாது, ப்ளீஸ் அவளாக வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அங்கே வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து இல்லையே உங்களோட மனைவி ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார் நீன்னு கேட்டால் நான் ஜான்வியோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் ஜான்வியும் காலேஜ் டைமில் டூயட் சாங்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்போ ஜான்வி ரொம்ப சூப்பராக பாடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதனால் இவனால் எதுவும் சொல்ல முடியல. சரி ஓகே, என் பொண்டாட்டி பாட்டு பாடுவா அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் போயிடுச்சு, நீ போய் பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். அவளும் அங்கே போய் பாட்டு பாடிட்டு இருக்கா. கூடவே அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பாட்டு பாடுறான், டூயட் சாங்கு போல. ஆனால் நம்ம ஹீரோயினி புருஷனை நினச்சி தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. என்னதான் புருஷன் சைக்கோவாக இருந்தாலும் கோவக்காரனாக இருந்தாலும் பொண்டாட்டியை ஒரு நேரம் ரொம்ப நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி புருஷனுக்காக ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்டேஜில் இன்னொருத்தவங்க கூட போய் என் பொண்டாட்டி பாட்டு பாடுறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக பாட்டும் பாடி முடிச்சிடுறா. எல்லாருமே கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு. ஆனால் இவனுக்கு கோவமாக தான் வருது. அந்த கோவத்தில் கையில் வச்சிருந்த கிளாஸே உடைச்சிடுறான். இது எதுவுமே தெரியாமல் அப்பாவே நம்ம ஹீரோயினி ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு இருக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் போன பாட்டில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், ஒரு இடத்துல சியான்னு சொல்லிட்டேன், அது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, அதாவது இந்த பாட்டில் ஹீரோயினோட தங்கச்சியாக வரால, அவ பேரும் சியா தான். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பரவாயில்ல, நான் பண்ணுற சின்ன மிஸ்டேக்ஸையும் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்களே, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.